அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தற்போது இந்த யாழ் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, நிறைய இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே தற்போது அந்த புதிய பணக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். புதிய பணக்காரர் அந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற பணங்கள் வெளிநாடு சென்று அங்கே இருந்து கஷ்டப்பட்டு அவர்கள் அனுப்புகிற பணங்களிலே இங்கே வந்து இந்தியாவிலிருந்து நடிகர்களையும் யானை குதிரைப்படை என்று சொல்லி அந்த நிகழ்வுகளையும் நடத்துகிறீர்களே. அதாவது நான் பேசும்போது நீங்கள் நினைக்கலாம் இவருக்கு பொறாமை அல்லது இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோக்கத்துக்கு. எந்தவித நோக்கமும் அல்ல. நாங்கள் சமூகத்தினுடைய அந்த இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகள் இப்பொழுது 35-40 வருடங்களுக்கு முன்னம் இல்லாத பல கூத்துக்கள், பல கிளுகிழுப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். இப்பொழுது அது உங்களுடைய காசு, எனக்கு புரியுது. இது அவர்களுடைய காசு, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுடைய பணம் அப்படி என்று நீங்கள் சொல்லி அதை நீங்கள் செய்கிறீர்கள். ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே நமக்காக, நம் இனத்துக்காக, எங்களுடைய தமிழர்களுக்காக, எங்களுடைய உறவினர்களுக்காக, உயிர்களுக்காக இங்கே பல்லாயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்திலே போராடி இன்றைக்கு கை கால்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவர்களை மறந்துவிட்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அந்த இன்பமாகுமா? அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அவர்களை சிந்தித்து கூட நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லையே. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற அந்த உங்களுக்கு அது அந்த நிமிடம், அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தோஷம். ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் உங்கள் பரம்பரைக்கே ஒரு புண்ணியம். நீங்கள் கொடுப்பது தான் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்றது எப்பவும் நம் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறதே தவிர, நாங்கள் இன்றைக்கு இந்த சந்தோஷமாக இருப்பது தான் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த ஒரு நாள் 2 நாள் அந்த சந்தோஷத்துக்காக எத்தனையோ கோடிகளை இழக்கிறோம், எத்தனையோ கோடிகளை செலவழிக்கிறீர்களே. எங்களுக்காக அந்த கை கால்களை இழந்து இந்த இருக்கின்ற அந்த உறவுகளை யாராவது திரும்பி பார்க்கிறீர்களா? நான் கூட நிறைய செய்திருக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். என்று சொன்னால் வீடியோ போட்டு அந்த விளம்பரத்துக்காக செய்யக்கூடாது. அப்படி செய்யணும் என்று நாங்கள் செய்வதும் இல்லை. அப்படி செய்கிறதுக்கு ஒரு நிமிடம் எங்களுக்கு போதாது. எல்லோருடைய கைகளிலும் போன், இப்பொழுது தொலைபேசி இருக்கிறது, செய்து கொள்ளலாம், எங்களாலையும் முடியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்றதுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்கலாம். நாங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருப்போம். இப்பொழுது அப்படி எங்களுடைய பணத்திலே எங்களுடைய காசு தானே என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது கூட அந்த காலத்திலே ஒரு மற்ற மாணவன் ஒரு மாணவி பார்த்து, நான் இப்படி சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றது, என்ன உடை போடுறது, என்ன மாதிரி மணிக்கூடு கட்டுறது, இப்படி எல்லாம் இந்த பாடசாலைகளிலே இப்பொழுது சில பாடசாலைகளிலுமே தடை செய்திருப்பார்கள். இது இப்படி இந்த மணிக்கூடு கட்டக்கூடாது, இந்த நகை போடக்கூடாது, போன் கொண்டு அப்படியெல்லாம் தடை, அந்த ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் இதற்கு முறை எங்களுடைய அம்மா அப்பா அந்த காலத்தில் மூதாதையர்கள் இப்படி எங்களுக்கு இதை கொண்டு போகாத, மற்ற பிள்ளைகளுக்கு மனசு நோகும், மற்றவர்கள் இதே மாதிரி எவ்வளோ ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வளர்ப்பார்கள். இப்பொழுது அப்படி அல்ல, எல்லாமே தலைகளாக மாறி இருக்கிறது. அப்படி எல்லோரையும் கஷ்டப்படுத்துபவர்களாகவும் மனம் நோக வைப்பவர்களாகவும் இருக்கிறோம். உங்களுடைய பணத்துக்காக அந்த காசை காட்டி நிலையில்லாத இந்த வாழ்க்கை, நாங்கள் எதற்காக பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் நிலையில்லாத, நிச்சயமில்லாத, எல்லாத்துக்கும் சந்தோஷம் என்று சொல்லி எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறோம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அவ்வளவு கூத்து, அவ்வளவு இந்த ஜானப்படை குதிரைப்படையெல்லாம் கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? நீங்கள் செய்யுங்க, சரி, உங்களுடைய சந்தோஷம். ஆனால் அங்கே எதற்காக சென்றோம்? யாருக்காக நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றோம்? உழைப்புக்காக வந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் போனோம். ஆனால் உடனே எங்களுக்காக இங்கே போராடியவர்கள், எங்களுக்காக தியாகங்களை செய்தவர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் அல்லவா? நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.